அது அப்போது நடந்த சம்பவம் அது புலி படத்தில். அதில் வந்து அவர் அந்த சம்பளத்தை வாங்கினாரா வாங்கலையாங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அந்த படத்தை தயாரித்த 2 பேரில் ஒர்க்கிங் பார்ட்னராக உள்ளே போன பிடி செல்வகுமார் அவருடைய பிஆர்ஓ மேனேஜர். அப்போ ஒரு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, என் சம்பளத்தை முழுசாக வச்சுட்டு அப்புறம் என்ன டப்பிங் கூப்பிடுங்கன்னு சொல்லுவார் யாராக இருந்தாலும். ஆனால் கூடவே இருக்கிற ஒருத்தர் ஒரு படத்தில் உள்ளே இருக்கிறாரு, அவருக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கும் பொழுது விஜய் என்ன பண்ணியிருப்பார், தம்பி சம்பளத்தை அப்புறம் கொடுங்க, நான் உங்களுக்கு டப்பிங் பேசி கொடுத்துட்றேன்னு தான் வந்திருப்பார். இதுதான் நடந்திருக்கும். இப்போ இவங்க வந்து விஜயோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தருன்னு. இந்த ஒப்பந்தத்தை சரியாக அவங்க கொடுத்தாங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது எல்லாமே விசாரணையின் அடிப்படையில் வர வேண்டியது. நாம் வெளியில் உட்காந்துக்கிட்டு ஒரே அடியாக அவர் மீது பழியை போட்டு அவர் வந்து பாரி ஏமாற்றிட்டார், அரசாங்கத்தை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. இன்னொன்று, அவர் மீது தவறு இருந்தால் அவர் ஏன் கோர்ட்டுக்கு போகிறார்? இப்போ நீங்கள் 1.5 கோடி கட்டணுங்க, 15 கோடி வருமானத்தை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, 1.5 கோடி கட்டுங்கன்னா கட்டிட்டு போகிறாரு தப்பு இருந்தால். ஓகே, இல்லாத காரணத்தினால தான் அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறார். அப்போ எனக்கு நியாயத்தை சொல்லுங்கள், நான் வாங்கவே இல்லை, வாங்காத பணத்துக்கு நான் எது கட்டணும்னு போகிறாரு. அங்கே இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இப்போ மேல்முறையீடு போகணும் இல்லை சுப்ரீம் கோர்ட் போகணும், ஏதோ ஒன்று செய்யத்தான் போகிறாரு. அங்கே ஒரு வேளை விஜய்க்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துச்சுன்னா இப்போ பேசினவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க?